இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஒரு முதலாளி இருக்கு. இந்த முதலாளின்ற சேலதாடு இந்த மாதிரி இருக்கும். அது இந்த மாதிரி காப்பி தோட்டம் அது வந்துட்டு பின்ன முன்னாடி வந்துட்டு இங்க ஒரு வீடு இருக்கு. இங்க அந்த வீட்டுல உள்ள எல்லாரும் போச்சு. பின்ன மேலக்கெல்லாம் வீடு தானே. பின்ன நம்ம இடம் இருக்கு அங்க, அதெல்லாம் போச்சு. பின்ன வந்துட்டு അങ്ങനെ வந்துட்டு இப்படி இருக்கிற ஒரு 2-3 வீடு இருக்கு, அதுவும் போய் பின்ன வந்து கீழே அது இந்த மாதிரி எல்லா இடம் இந்த மாதிரி எல்லாம் இந்த இடம் இந்த மாதிரி இல்ல பழச இடம் இதே மாதிரி இருக்கும். இதான் இங்க பின்ன நம்ம இடத்துக்கு வந்து நம்ம ஏட்டம் குழந்தை யாரையும் கிடைக்கல. 5 பேரு போயிருக்கு. அதுல 2 பேரும் தான் கிடைச்சிருக்கு. நம்ம ஏட்டம் குழந்தை பின்ன வந்து நம்ம அம்மா வேற யாரையும் கிடைக்கல. அம்மாளும் குழந்தை மட்டும்தான் கிடைச்சிருக்கு. வேற யாரும் கிடைக்கலப்பா. வந்துட்டு இங்க ஒரு ரிசோர்ட் தானே, 2வது ரிசோர்ட் இல்ல. ரிசோர்ட்டுக்கு மேல ஓபன் ஆகுது. ஓபன் ஆகல. அந்த ரிசோர்ட்ல எல்லாம் ஆளு கிடையாது. இந்த ரிசோர்ட்ல தான் ஆளு இருந்தா கிடைக்கும். சொன்ன 2 டாக்டர்மாரு 2 பொண்டாட்டி அதெல்லாண்டு வேற யாரும் இங்க இல்ல. கிடைக்காது. இதுலயோ ரிசோர்ட் இல்ல. இங்க ரிசோர்ட் இருக்கு அந்த பக்கம். ஒரே ஒரு ரிசோர்ட் தான் இங்க இருந்தது. அந்த ஒரே ஒரு ரிசோர்ட் தான் போயிருக்கு. அந்த ஒரே ரிசோர்ட்ல 2 டாக்டருங்க அவங்களோட 2 பொண்டாட்டிங்க அவர் தான் இருந்தது. அதுல இப்ப 2 பேரை கிடைச்சுன்னு சொல்லுது, பாக்கி 2 பேரு இறந்து போச்சு. இந்த இடம் எல்லாம் இந்த பள்ளமா தெரியுது இல்ல, இந்த இடம் எல்லாம் ஒரே மேடா தான் இருந்தது. அதெல்லாம் போச்சு. போன வருஷம் இங்க சின்னதா கொஞ்சம் வெடிச்சது, சிறிய கொஞ்சமா ஒரு பள்ளமா இருந்தது. அந்த பள்ளத்துல தண்ணி இறங்கி இப்பதான் மொத்தமா வெடிச்சிருக்கு. அதுதான் இங்க நடந்தது. மொத்தமா எல்லாம் மேல ஒரே ஒரு வெடி வெடிச்சது மொத்தமா போச்சு. முதல்ல சின்னதா ஒரு வெடி வெடிச்சா 2வது பெருசா வந்துச்சு. அந்த டைம்ல தான் மொத்தமா அதுல சின்னதா வெடிச்ச டைம்ல கரண்ட் போயிருச்சு. அந்த கரண்ட் போன டைம்ல எல்லாரும் கரண்ட் ஏன் போச்சுன்னு இதுல வெளியில பார்க்கும்போது தான் இந்த 2வது பெரிய சத்தத்தை கேட்கறது. அந்த சத்தத்துல தான் எல்லாரும் எந்திரிச்சு ஓடுறது. அதுக்குள்ள தண்ணி வந்துச்சு, எல்லாரும் போயிடுச்சு. அப்படிதான் இங்க வந்தது. இது வரைக்கும் இங்க சுத்தி இருக்கிறதுல எத்தனை மக்கள் மாட்டிருப்பாங்க? 300 பேரோ இப்போ மொத்தமா 600 பேரா இருந்தது இங்க. அதுல இப்போ 300 பேரோட போடி அது கிடைச்சிருக்கு. அதுல 100கணக்கான மக்கள் இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்க, பாக்கி பேரு தான் மிச்சம் இருக்கிறது. இந்த இடம் எல்லாம் இனி எப்படி சரியாவும் சொல்ல தெரியாது. இங்கெல்லாம் பஸ் வர்ற இடம். இது பார்க்கும்போது வேற மாதிரி இருக்குல்ல. இங்கெல்லாம் KSRTC பஸ் இங்கெல்லாம் வர்ற இடம். அந்த பஸ் സ്റ്റോപ്പ് കൂടെ ഇല്ല. அந்த എല്ലാം പോச்சு. രാത്രി 2 മണിക്കാണ് പൊട്ടിയത്. 3 പ്രാവശ്യം പൊട്ടി. 2ാമത്തെ പൊട്ട് വലിയ സ്ട്രോങ്ങുള്ള പൊട്ടായിരുന്നു. പൊട്ടുന്ന സമയത്ത് ഞാൻ ഇവിടെ ഉണ്ടായിരുന്നു, ഈ റൂമിൽ. ഇത്ര ചളിയായിരുന്നു. അത് പിന്നെ രക്ഷപ്പെട്ട് കയറി ഓഫീസിൽ ബംഗ്ലാവ് കയറി വന്ന പിറ്റേന്ന് വൈകുന്നേരമാണ് മേപ്പാടി എത്തിയത്. കുറേ ബോഡികൾ കിട്ടാൻ ഇനിയും കിട്ടാൻ ബാക്കിയുണ്ട്. എത്ര മക്കൾ ഇവിടെ വന്നിട്ടുണ്ടാവും? കൃത്യമായിട്ട് കണക്ക് പറയാൻ പറ്റില്ല. കണ്ടമാനുണ്ട്. ഇനിയൊരു 100 ബോഡിന്റെ അടുത്ത് കിട്ടാനുണ്ട്. ഇപ്പൊ കിട്ടിയതിന്റെ അടുത്ത്. ഇവിടെ എത്ര പാടികളുണ്ട്? ഇവിടെ കുറേ പാടികളുണ്ട്. അതിൽ ഇവിടുത്തെ അല്ലാത്ത ആളുകളും ഉണ്ട്. കണക്കിലില്ലാത്ത ആസാമും ബംഗാൾ അവരൊക്കെ ഉണ്ട്. അവരൊന്നും കണക്ക് കിട്ടൂല. അവർ ഐഡന്റിഫൈ ചെയ്യാൻ എവിടെയും രേഖയിലില്ലാത്ത ആളുകളാണ്. അപ്പോൾ അവരൊന്നും അറിയില്ല. തമിഴ് മക്കളുണ്ട് അവിടെ? ഓ, തമിഴ് മക്കളുണ്ട്, കുറേ ഉണ്ട്. നിങ്ങളുടെ കുടുംബത്തിൽ ആരാണോ നഷ്ടപ്പെട്ട? ഓ, 5-6 ആൾ നഷ്ടപ്പെട്ടിട്ടുണ്ട്. ഇനി 4 ബോഡി കിട്ടാനുണ്ട്. ആരാണ് നഷ്ടപ്പെട്ടത്? നമ്മളെ പെങ്ങളെ മക്കള്, മരുമകന് അവരൊക്കെ പോയിട്ടുണ്ട്.